கும்பகோணம் எள்ளுக்குட்டை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அடுப்பு, குக்கர் போன்ற பொருட்களுடன் மாநகராட்சி அலுவலகம் முன்பு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இத்தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பெரியவங்க. கும்பகோணம் மாநகராட்சிக்கு உள்ள எள்ளுக்குட்டை பகுதியில் உள்ள 39 குடும்பங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், அதாவது நீர்நிலை புறம்போக்கை ஆக்கிரமித்து இவர்கள் குடியிருப்பதாக கூறி மாநகராட்சியிலிருந்து அவர்களுக்கு நோட்டீஸ் இடத்தை காலி செய்ய கூறி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அங்கு பகுதியில் உள்ள 39 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மாநகராட்சி அலுவலகத்திற்கு இன்று காலை குக்கர், அடுப்பு போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களுடன் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்க குடியேறும் போராட்டத்தில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் 15ஆம் தேதிக்குள் இவர்கள் வந்து காலி செய்ய வேண்டும். தாங்களாகவே முன் வந்து காலி செய்யவில்லை என்றால் 15ஆம் தேதி மின் இணைப்பு துண்டிக்கப்படும். 19ஆம் தேதி மாநகராட்சி நிர்வாகத்தால் இவர்கள் வீடு அகற்றப்படும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடம் வந்து முன்னாள் அமைச்சர் கோசிமணி வந்து இந்த வேறொரு இடத்தில், அதாவது ஆஜியார் தெரு என்ற பகுதியில் உள்ள இடத்தில் காலி செய்து இந்த இடத்தை கொடுத்து இவர்கள் வீடு கட்டி இருப்பதாகவும், அதனால் முன்னாள் அமைச்சர் கொடுத்த இடத்தை தற்போது காலி பண்ண சொல்வது நியாயமில்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால நாங்கள் அங்கே தான் குடியிருப்போம் என்று இவர்கள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மாநகராட்சி திட்ட அலுவலர் கண்ணன், காவல்துறையினர் அந்த முற்றுகையிட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். 5 லட்சம் 10 லட்சம் குழுவு தவணை எல்லாம் போட்டு பேங்க் லோனெல்லாம் போட்டு நாங்கள் கட்டி 30 வருஷமாக எல்லா ஜாதியும் கலந்து நாங்கள் வந்து சமத்துவபுரம் மாதிரி வாழ்ந்து வரோம். இப்போ எங்களுக்கு இடையில நோட்டீஸ் வந்துச்சு, இறுதி நோட்டீஸு, நீங்கள் 15 நாளுக்குள்ளே அகற்ற வேணும், நீங்களே அகற்றணும், ஆக்கிரமிப்பு நீங்களே பண்ணினீங்கன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் ஆக்கிரமிப்பு சத்தியமாக பண்ணலை. நாங்கள் எல்லாருமே கொடுத்த இடம் தான் எங்களுக்கு. நாங்கள் இதே இடத்துல தான் இருப்போம். எங்கள் குழந்தைங்க படிப்பு இருக்குது. ஆவணங்கள்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் அரசாங்கம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஜீனி கார்டு போட்டு கொடுத்துருக்குது, ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கு, ஆதார் அட்டை கொடுத்துருக்கு, மின் இணைப்பு கொடுத்துருக்குது, இலவச எரிவாயு கொடுத்துருக்காங்க. எல்லாமே எங்கள் 30 குடும்பத்துக்கும் கொடுத்து நாங்கள் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 15ஆம் தேதி கரண்ட்டை கட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இடத்த நீங்களே அகற்றி கொள்ள விட்டால் காலை 9 மணிக்கு 19ஆம் தேதி நாங்கள் வந்து அகற்றுவோம்னு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.